ஒரு நாள் ஸ்வர்க்கத்துல இருந்த ஒரு ஏரிக்கரையில புத்த பகவான் உலாவிக்கிட்டு இருந்தாரு. அங்க இருந்து பார்க்கும்போது அவருக்கு நரகத்தோட படுகுழி தெரிஞ்சுது. அங்க பாவம் பண்ண மக்கள் தங்களுடைய பாவத்தோட பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்தாரு. அவங்களுக்கு நடுவுல காந்தாதான்னு ஒரு பிரபலமான கொள்ளைக்காரனும் இருக்கிறத புத்த பகவான் பார்த்தாரு. காந்தாதாவ புத்த பகவானுக்கு நல்லா தெரியும். அவன் தான் வாழ்க்கை முழுசையுமே கொள்ளையடிக்கிறதுலயும் நிரபராதிகளை கொலை செய்யறதுலயும் செலவு பண்ணான். ஆனாலும் இவ்வளவு கொடியவனா இருந்த அவன் ஒரு நாள் ஒரு சிலந்தி பூச்சியோட உயிரை காப்பாத்தினான். ஒரு நாள் கொள்ளையடிச்சிட்டு திரும்பி வரும்போது அவன் திரும்பின வழியில ரெண்டு செடிகளை இணைச்சு ஒரு சிலந்தி பூச்சி வலை பின்னிக்கிட்டு இருந்தது. அந்த சிலந்தி கூட்ட பிச்சு சிலந்தியை நசுக்கிறதுக்காக கையெடுத்தான் காந்தாதா. ஆனா திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, தன்னுடைய கைய பின்னால இழுத்துக்கிட்டான். சிலந்தி வலையையோ சிலந்தியையோ ஒன்னும் பண்ணாம அதை தொடாம ஒதுங்கி போனான். இப்படியே அவன் செய்த ஒரு நல்ல செயல் புத்தருக்கு நினைவு வரவே அவனை நரகத்திலிருந்து எப்படியாவது மீட்கணும்னு நினைச்சாரு அவரு. அப்போ அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு சிலந்தி கட்டி இருந்த வலைய பார்த்தாரு அவரு. உடனே அந்த சிலந்தி வலைய பிரிச்சு அதுல இருந்த நூலை நரகத்தை நோக்கி தொங்க விட்டாரு அவரு. காந்தாதா தன் பக்கத்துல வந்து விழுந்த அந்த சிலந்தி வலையோட நூலை பார்த்தான். உடனே அந்த நூலை பிடிச்சுக்கிட்டு விடு விடுன்னு ஸ்வர்க்கத்தை நோக்கி ஏறத் தொடங்கினான். ஒரே மூச்சுல பாதி தூரம் ஏறி வந்துட்டான். அவனுக்கு களைப்பா இருந்தது. இளைப்பாறணும்னு நினைச்சான். தொடர்ந்து ஏறுறதை நிறுத்திட்டு அந்த சிலந்தி வலை நூல்ல இருந்தே கீழே நரகத்தை எட்டி பார்த்தான். என்ன ஆச்சரியம்னா நரகத்துல யாருமே இல்ல. என்னடா நரகம் காலியா இருக்குன்னு அவன் பார்த்த போதான் அவனுக்கு தெரிஞ்சது. அவன் எந்த சிலந்தி வலை நூலை பிடிச்சி ஏறி வந்துகிட்டு இருந்தானோ அதே நூல்ல மத்த எல்லாரும் அவனுக்கு பின்னாலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த காந்தாதாவுக்கு பொங்கி வந்தது கோபம். அட பாவிகளா, நீங்கள்லாம் ஏன் இங்க ஏறி வரீங்க? எல்லாரும் கீழே இறங்குங்க, இல்லைன்னா நூலை இப்பவே அறுத்து விட்டுருவேன். உடனே இறங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கத்துனா அவன். அவ்வளவுதான். இப்படி அவன் கத்துனதும் அவன் ஏறிக்கிட்டு இருந்த அந்த செலந்தி வலையோட நூல் அருந்து மொத்தமா நரகத்துக்குள்ள விழுந்தது. காந்தாதா உட்பட எல்லாரும் படபடன்னு நரக குழியில சரிஞ்சு விழுந்தாங்க. இத பார்த்த புத்த பகவான் வருத்தத்தோட கண்ணை மூடிக்கிட்டாரு. ஒரு சிலந்தியை காப்பாத்துனான்னு சந்தோஷப்பட்டு இவனை காப்பாத்தலான்னு நினைச்சோம். ஆனா இவன் தான் கூட வர்ற யாரையுமே காப்பாத்த விரும்பாம தானும் இப்போ நரக குழியிலேயே போய் விழுந்துட்டான். இவனுக்கு சொர்க்கத்துக்கு வர்றதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அவரு.